வணக்கம்ங்க. அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம்ங்க. நம்ம கொஞ்ச நாளாகவே ஒன்லி ஷார்ட் வீடியோஸ் மட்டும்தானுங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம். லென்த் வீடியோஸ் வாய்ப்பு கிடைக்காம இருந்ததுங்க. இப்போ லென்த் வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காண்டியே கேரளா பக்கம் போவோம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் போயாச்சுங்க. ஆஹா, கேரளா ஏன்னா நமக்கு எப்போவுமே தடுக்கி விழுந்தால் கொடைக்கானல்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரியே ஆயிடுச்சு. இப்போ என்னமோ தெரியலங்க, கொடைக்கானல் நம்ம போனதுலேருந்து இப்போ ஒரு 1000 தடவை கொடைக்கானல் போயிருப்போம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே கூட்டம் அதிகமாகி ரொம்ப டிராஃபிக் ஜாம் ஆகி ரொம்ப மோசமாயிருதுங்க. இது கேரளா. கேரளாவில் ராமக்கல் மேடுன்னு சொல்லுவாங்க. போடிமெட்டு பக்கத்தில் எப்படி இருக்கோ அதேமாரி கம்பமெட்டு. இது எல்லோரும் போடிமெட்டு தான் தெரியும், ஆனால் கம்பமெட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல ராமக்கல் மேடு வியூ பாயிண்ட். இந்த மாதிரி ஒரு வியூ பாயிண்ட்டுங்க என்னுடைய வாழ்நாளில் பார்த்ததே இல்லைங்கண்ணா. அந்த அளவுக்கு பட்டையை கிளப்பிருச்சுங்கண்ணா. சும்மா சொல்லக்கூடாது. வியூ பாயிண்ட் அப்படின்னா அதுதான் வியூ பாயிண்ட்டு. ஏ டு ஜெட்டு ஃபுல்லாக தெரியும். நம்ம ஃபேமிலியோடு போயிட்டுருக்கோங்க. நான், பையன், பாப்பா, என் ஒய்ஃபு எல்லாம் போய் பார்த்தோம். ரொம்ப சும்மா சொல்லக்கூடாது. அதில் அந்த கருடன் அப்படின்னு சொல்லுவோம், அது ரொம்ப வேறு லெவலில் இருந்தது. கருடன் ஒரிஜினலாகவே உட்கார்ந்த மாதிரி இருந்தது. அதை எதில் கட்டினாங்கன்னு தெரியல, வேறு மாதிரி இருந்தது. ஃபோட்டோ ஷூட்லாம் பட்டையை கிளப்பிருச்சு. பார்த்தீங்கன்னா 7 ஃபுல்லாக மலை தான். இந்த 7 மலை சொல்லுவோம் தெரியுங்களா, அந்த மாதிரி 7 மலை தானுங்க பூரா. 1 மலை, 2 மலை, 3 மலைன்னு அந்த லாஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா சும்மா டென்ட்டு கொட்டாயில் தங்குற மாதிரி ஃபயர் கேம்ப் போட்டு தங்குவாங்க போல். நமக்கு அது செட் ஆகாது, அவ்வளோ தூரம் நடந்து போக முடியாது. ஆனால் ஒன்லி ஜீப் இந்த மாதிரி தான் போக முடியும். சரி கழுதியை பார்ப்போம் அப்படின்ட்டு என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் அசால்ட்டாகவே இருந்தேனுங்க. பார்த்தா மேலே வண்டியெலாம் போகல. நாங்கள் வண்டியை ஒரு ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சும்மா வந்தால் இப்போ சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரி ஒரு இது இருந்தது. எல்லா வைடம் இந்த மாதிரி இது வச்சுருப்பாங்கள்ல, குழந்தைகள் விளையாடுற மாதிரி. அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊஞ்சல், அந்த சரிக்கு விளையாடுறதுங்க, இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. உள்ள என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அடல்ட்டுக்கு 35 ரூபாயும் குழந்தைங்களுக்கு 20 ரூபாயும் போடுறாங்க. சூப்பராக இருந்தது. சரி நல்லா தான் இருக்கே பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தா அந்த தெரியுது பாருங்கள், கழுகு ஒரு வீட்டு மேலே உட்காந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு நம்பவே முடியல. என்னப்பா இது, இப்படி ஒரு இடத்த நம்ம எப்படி இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு குழப்பமே எனக்கு வந்துடுச்சு. சரி இன்றைக்கி சண்டே அதுவும் போய் பார்ப்போம் அப்படின்னா நல்ல க்ரௌடு. ஆனால் கேரளா தாங்க. இதை பார்த்தீங்களா, கழுகு மேலே உட்காந்துருக்கு. இதை ஜடாயுத பறவைன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ டக்குன்னு கழுகுன்னு சொன்னால் தான் புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறது. ஜடாயுத பறவை ராவணன் வச்சுருந்தது. இங்கே ராமர் போகிறப்ப சந்தித்ததாக சொல்கிறாங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஒவ்வொரு வியூ பாயிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஏ டு ஜெட்டு தெரியும் உங்களுக்கு. அந்த தேனி, கூடலூர், சின்னமனூர் இந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேகமலை வியூ பாயிண்ட்டே ஃபுல் அண்ட் ஃபுல் அத்துப்படினா பார்த்துக்குங்களேன். வேறு லெவல். சும்மா சொல்லக்கூடாது. அந்த வீட்டுக்கு கீழே இருக்குது அது பூரா நகம், அந்த ஜடாயுத பறவையுடைய கால் நகம். சரி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லி எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. அந்த வீடு மாதிரி இருக்குது, ரோலிங் ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்குது. அது எதை வச்சு கட்டினாங்கன்னு தெரியல, அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். சரின்ட்டு உள்ளே போய் பார்த்தா சுற்றி ஏறணும். நம்ம ஃபேமிலியாக உள்ளே ஏறியாச்சு. உள்ளே பார்த்தா நிறையா பேர் இருக்காங்க. ஆஹா, உள்ளே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மேலே இருந்து பார்த்தா அது ஒரு வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குது. எனக்கு மேலே ஏறும்போது எதுவும் ஷேக்காகி ஆடுமோ அப்படின்லாம் ஒரு சின்ன பயம்லாம் இருந்தது. அப்புறம் அதெல்லாம் சார் எல்லாருமே இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு தைரியமாக போயாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லவர்ஸ் உட்காந்துருக்கிற சிலை மாதிரி ஒரு பெரிய சிலை மாதிரி ஒன்று இருக்குது. கல்லுலே பண்ணியிருக்காங்க, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வியூ பாயிண்ட்டு தான் லைஃப்லேயே வேறு லெவலில் இருந்துச்சு. சார் எப்படிலாம் அந்த கேரளா மிஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. ஆனால் கேரளா தாங்க, சும்மா சொல்லக்கூடாது. துபாய் மாதிரி வச்சுருக்காங்க ஊரை. இதுவும் நிறைய பேருக்கு தெரியல. தெரியாமல் இருக்கிற அளவுக்கு நல்லது தான். எவ்வளோக்கு எவ்வளோ தெரியாமல் இருக்கும், அந்த ஊர் பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி இப்போ கொடைக்கானலுக்கு நடந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சில தான் நான் சொன்னேன். ஃபேமிலியோடு இருக்காங்க பாருங்கள், 2 லவர்ஸ் மாதிரி உட்காந்து ஒரு சைல்டு. ஐயோ சொல்ல வார்த்தைகளே கிடையாது. ஆனால் வியூ பாயிண்ட் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள். இது இன்னொரு அந்த கல் சிலை,
இந்த லவர்ஸ் பார்க்கு, அப்புறம் மேலே இருந்து பார்த்தா ஒரு 4-5 வியூ பாயிண்ட் இது மட்டும்தான் இருக்குது. ஆனால் கூலிங் வந்து சூப்பராக இருந்தது, வேறு லெவலில் இருந்தது கூலிங். ஆஹா, அந்த கூலிங்கை வந்து சொல்ல முடியல. ஆனால் கொடைக்கானல் ரேஞ்சுக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. கேரளாவுடைய கூலிங்னு தனியாக இருக்கும், அது சூப்பராக இருந்தது. அப்படியே வரும்போது நம்ம வீட்டாளர்களை வச்சு ஒரு ஃபோட்டோஷாப்லாம் எடுத்துகிட்டு, என்னுடைய பேபியை வச்சு ஒரு ஃபோட்டோஷாப் எடுத்துகிட்டு சின்ன சின்ன விஷயம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு எடுத்தோம். அந்த உடைய கிளிக்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஏதோ பரவாயில்லாமல் எடுத்திருக்கேன். நமக்கு அந்தளவுக்குலாம் மைண்டு கிடையாது எடுக்கிற அளவுக்கு, ஏதோ பரவாயில்லாமல் எடுத்திருக்கோம். அப்படியே எடுத்துகிட்டு சரி வேலையை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு அங்கேருந்து ஒரு 4 o'clock 4 மணிக்கெலாம் கீழே இறங்கியாச்சு. இறங்கி வீட்டை பக்கம் போவோம், பொழப்ப பார்க்கணுமே அப்படின்ட்டு கிளம்பிட்டோம்.